மார்கசீர்ஷ மகாத்மியம் மார்கழி மாத மகத்துவம் 2ஆம் அத்தியாயம். திரிபுண்டராவின் பயன்பாடு. குறிப்பு: திரிபுண்டரா என்பது நெற்றியில் ஒரு குறி. சைவர்கள் மத்தியில் இது நெற்றியில் புனித சாம்பலின் 3 கிடைமட்ட இணை கோடுகளை கொண்டுள்ளது. அடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நெற்றியில் செங்குத்தாக 3 கோடுகள் கொண்ட குறிக்காக கோபி சந்தனம், துளசி அல்லது ஹரிகண்டனாவின் வேர்களில் இருந்து களிமண்ணை பயன்படுத்துகிறார்கள். முழு செயல்முறையும் இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மதேவர் கூறினார், மார்கசீர்ஷ மாதம், அதாவது மார்கழி மாதத்தின் சடங்கு முறைப்படி முறையாக செய்யப்படுவது உங்களை அடைவதற்கு உகந்தது என்று உங்களால் கூறப்பட்டுள்ளது. தேவர்களின் இறைவா, இதில் உள்ள நடைமுறை என்ன? கேசவா, எல்லாவற்றையும் கூறுவீராக. ஸ்ரீ பகவான் கூறலானார், பக்தன் இரவின் நெருக்கத்தை நோக்கி எழுந்து வாய், பற்கள் முதலியவற்றை சுத்தம் செய்தல் போன்ற அன்றாட கடமைகளை முறையாக செய்ய வேண்டும். பிறகு அவன் தன் ஆசானை வணங்கி தளர்ச்சியின்றி செறிவுடன் என்னை நினைவு செய்ய வேண்டும். அவன் பேச்சை கட்டுப்படுத்தி தூய்மையாக இருக்க வேண்டும். பிறகு அவர் என்னுடைய 1000 நாமங்களை, அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று அழைக்கப்படும் 1000 நாமங்களை கூறி பக்தியுடன் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். முறையாக மலம் மற்றும் சிறுநீர் கழிக்க கிராமத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட முறையில் பாகங்களை சுத்தம் செய்த பிறகு அவர் ஆச்சமனா, தண்ணீர் பருகுதல் சடங்கு செய்ய வேண்டும். பற்களை சுத்தம் செய்து முறையாக நீராடல் வேண்டும். பின்னர் அவர் ஒரு துளசி செடியின் அடியிலிருந்து சிறிது களிமண்ணையும் அதன் சில இலைகளையும் எடுக்க வேண்டும். இலைகளை பறிக்கும் போது அவர் மூல மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய, அதாவது நாராயணருக்கு வணக்கம் அல்லது காயத்ரி மந்திரம் ஓதுபவர் மிகவும் புத்திசாலி. மந்திரம் சொல்லி களிமண்ணை உடல் முழுவதும் பூசிவிட்டு நீரில் நீராட வேண்டும். அவர் அகமர்ஷண மந்திரத்தை ஓத வேண்டும். குளிக்கும் போது பக்தர் தண்ணீரை எடுத்து தனது உடலில் ஊற்றலாம் அல்லது தண்ணீரில் மூழ்கலாம் என்று விதிக்கப்பட்டுள்ளது. மந்திரங்களை அறிந்த பக்தன் பின்வரும் மந்திரத்தின் மூலம் சாதாரண தண்ணீரை தீர்த்தமாக மாற்ற வேண்டும். நம் நாராயணருக்கு வணக்கம் என்பது மூல மந்திரமாக குறிப்பிடப்படுகிறது. மிகுந்த தூய்மையுடன் அவர் தொடக்கத்தில் ஆச்சமன சடங்குகளை செய்து பின்னர் தர்பை புல்லை கையில் எடுக்க வேண்டும். புத்திசாலியான நபர் அவரை சுற்றிலும் 4 ஹஸ்தங்களின் பக்கங்களை கொண்ட ஒரு சதுரத்தை உருவாக்கி பின்னர் இந்த மந்திரங்களை கொண்டு கங்கா தேவியை அழைக்க வேண்டும். ஜானவி தேவியே, நீ விஷ்ணுவின் பாதத்தில் பிறந்தவள். நீ ஒரு வைஷ்ணவி, அதாவது விஷ்ணுவின் பக்தை. விஷ்ணு உங்கள் தெய்வம். பிறப்பு முதல் இறப்பு வரை செய்த பாவங்களிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. ஆகாயத்திலும் பூமியிலும் வானத்திலும் 35 மில்லியன் தீர்த்தங்கள் இருப்பதாக வாயுதேவர், அதாவது காற்றின் கடவுள் கூறியுள்ளார். ஜானவி தேவியே, இவை அனைத்தும் உன்னில் உள்ளன. தேவர்களில் உங்கள் பெயர்கள் நந்தினி, நளினி, தக்ஷபுத்திரி மற்றும் விசாகா. யோகிகளுக்கு நீங்கள் விஸ்வகா. நீங்கள் வித்யாதாரி, சுப்ரசன்னா, லோக பிரசாதினி, ஷேமா, ஜானவி, சாந்தா மற்றும் சாந்தி பிரதாயினி. குளிக்கும் நேரத்தில் இந்த நாமங்கள் அனைத்தையும் அவர் எப்போதும் உச்சரிக்க வேண்டும். 3 ஓடைகளில் ஓடும் கங்கை அங்கே எப்போதும் இருக்கும். மந்திரங்களை 7 முறை திரும்ப திரும்ப கூற வேண்டும். உள்ளங்கைகளை ஒன்றாக இணைத்து தலைக்கு மேல் வைத்து 3, 4, 5 அல்லது 7 தடவைகள் எடுத்து நீராட வேண்டும். அதே போல கீழ்கண்ட மந்திரத்தை கூறிவிட்டு கட்டளைகளின்படி களிமண்ணால் குளிக்க வேண்டும். வசுந்தரா தேவியே, குதிரைகளால் பயணித்தவளே, தேர்களால் பயணிக்கப்பட்டவளே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் அளந்தவளே, களிமண்ணே, என் பாவத்தை போக்குவாயாக. என்னால் செய்யப்பட்ட தவறான செயல்களை அகற்றுவாயாக.
100 கரங்கள் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணரால் கேழல் திருமுகம் கொண்ட வடிவில், அதாவது பன்றியின் வடிவில் தாங்கள் உயர்த்தப்பட்டீர்கள். அனைத்து உயிர்களின் தோற்றத்திற்கும் ஆதாரமான உமக்கு வணக்கம். தாம் பக்திமான். இவ்வாறு அவர் ஸ்நானம் செய்து அதன் பின் கட்டளைகளின்படி ஆச்சமன சடங்குகளை செய்ய வேண்டும். பின்னர் அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வந்து கரையில் வெள்ளை ஆடைகளை அணிவார். ஆச்சமன சடங்குகளை பிறகு அவர் தேவர்கள், பித்ருக்கள் மற்றும் முனிவர்களுக்கு பிரசாதம் வழங்க வேண்டும். ஈரமான ஆடையிலிருந்து தண்ணீரை பிழிந்த பிறகு அவர் ஆச்சமன சடங்குகளை செய்து துவைத்த ஆடைகளை அணிய வேண்டும். ஓ சிறந்த பிராமணரே, அவர் அழகான தூய களிமண்ணை எடுத்து மந்திரங்களால் ஏற்ற வேண்டும். பின்னர் வைஷ்ணவர் நெற்றியிலும் உடலின் பிற பகுதிகளிலும் செங்குத்து புனித அடையாளங்களை சரியான வரிசையில் மற்றும் எண்ணில் கவனமாக பயன்படுத்த வேண்டும். பிராமணரே, ஒரு பிராமணன் எப்போதும் 12 புத்திரங்களை கொண்டிருக்க வேண்டும். மகனே, க்ஷத்திரியர்களுக்கு 4 இருக்க வேண்டும். வைசி என்று ஸ்மிருதியில் விதிக்கப்பட்டுள்ளது. 2 புத்திரர்கள் இருக்க வேண்டும். பெண்களும் சூத்திரர்களும் ஒரே ஒரு புலவரை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு பிராமணர் தனது 12 புனித அடையாளங்களை கொண்டிருக்க வேண்டிய உடலின் பாகங்கள் பின்வருமாறு: நெற்றி, வயிறு, மார்பு, கழுத்தின் கூம்பு, கைகள், காதுகள், முதுகு, வலது பக்கம் மற்றும் முதுகெலும்பின் கீழ்ப்பகுதி மற்றும் தலை. பாவமில்லாதவன். ஒரு க்ஷத்திரியர் தனது நெற்றியில், மார்பில் மற்றும் கைகளில் புனித அடையாளங்களை கொண்டிருக்க வேண்டும். நெற்றியிலும் மார்பிலும் ஒரு வைசியர் மற்றும் ஒரு சூத்திரன் மற்றும் பெண்களின் நெற்றியில் புனித முத்திரையை அணிய வேண்டும். அவர் நெற்றியில் கேசவர், நாராயணர், வயிற்றில் மாதவனை, மார்பில் கோவிந்தன், கழுத்தில் விஷ்ணு, வயிற்றின் வலது பக்கத்தில் மதுசூதனனை பற்றி தியானிக்க வேண்டும். வலது கை காதுகளின் வேரில் திரிவிக்ரமன், இடது பக்கம் வாமனரும், இடது கரத்தில் ஸ்ரீதரரும், காதில் ஹிருஷிகேஷரும், முதுகில் பத்மநாபரும், கீழ் முதுகில் தாமோதரரும் உள்ளனர். கழுவும் தண்ணீருடன் வாசுதேவரை தலையில் நிறுவ வேண்டும். இது ஒரு பிராமணரால் செய்யப்பட வேண்டும். ஒரு க்ஷத்திரியனால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள். தன் நெற்றியில் கேசவரையும் மார்பில் மாதவரையும் தியானிக்க வேண்டும். அன்பே, அவர் கைகளில் இருக்கும் மதுசூதனனை நியாசத்திற்காக நினைவு கூற வேண்டும். ஒரு க்ஷத்திரியனுக்கான நடைமுறை பேசப்பட்டது. ஒரு வைசியரின் கடமையை கேளுங்கள். அவர் நெற்றியில் கேசவரையும் மார்பில் மாதவரையும் தியானிக்க வேண்டும். பெண்களும் சூத்திரர்களும் நெற்றியில் கேசவனை நினைவு செய்ய வேண்டும். பக்தன் என்னை சாந்தப்படுத்துவதற்காக இந்த நடைமுறையின்படி பூண்டரா மதிப்பெண்களை பயன்படுத்த வேண்டும். இருண்ட நிற திலகம் அமைதிக்கு உகந்தது என்று கூறப்படுகிறது. சிவப்பு நிறம் மற்றவர்களை வெல்லும் காரணம். மஞ்சள் நிறமானது செழிப்புக்கும் மகிமைக்கும் உகந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு வெள்ளை நிறமானது முக்தியை தருகிறது மற்றும் மங்களகரமானது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அல்லது அவரின் பாஞ்சராத்திர பிரிவை பின்பற்றுபவர்களிடம் பிரத்யேகமாக பற்று கொண்டவர்கள் மற்றும் அனைத்து உலகங்களின் நலனில் ஈடுபட்டுள்ள அதிர்ஷ்டசாலிகள் தங்கள் புத்திரத்தை ஸ்ரீஹரியின் பாதத்தின் வடிவத்தில் நடுவில் ஒரு இடைவெளியுடன் செய்ய வேண்டும். அது நடுவில் ஒரு துளை, அதாவது வெற்று இடம் விட வேண்டும். உண்மையில் இது ஹரியின் இருப்பிடம். மேலே அது நேராகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இது நுட்பமானது, மிகவும் அழகானது, நன்கு வரையறுக்கப்பட்ட பக்கங்களுடன் உள்ளது. அவர் ஒரு அடிப்படை பிராமணராவார். அவர் எந்த இடைவெளியும் இல்லாமல் நடுவில் பூண்டர அடையாளத்தை உருவாக்குகிறார், அதாவது பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அங்கு வசிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் புண்டரா குறியின் இடைவெளியில் அவர் என்னை விரட்டுகிறார். செங்குத்தான பூண்டரத்தை உள்ளே இடைவெளி இல்லாமல் செய்யும் அடிப்படை பிராமணர்கள் உண்மையில் தங்கள் நெற்றியில்
பாதையில் ஒரு நாயின் பாதத்தை முத்திரை இடுகிறார்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஹரியுடன் ஸ்ரீஹரியின் உலகில் வசிக்கும் சாலோக்கியத்தை அடைய ஒரு பிராமணன் எப்போதும் நடுவில் ஒரு இடைவெளியுடன் பூண்டரத்தை கொண்டிருக்க வேண்டும். உள்ளே ஒரு பெரிய இடைவெளியுடன் பூண்டரா குறி மிகவும் மங்களகரமானது. 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.